இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து ஒரு தம்பி, அவருக்கு அரசியல் புரிதெல்லாம் இல்லை போல, அவர் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, இந்த படத்தை பார்த்தோங்க, பார்த்துட்டு அந்த வருஷத்தை போட்டு அப்ப யார் சிஎம்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ஃபுல்லா காங்கிரஸ் கட்சி அதெல்லாம் இருந்துச்சு, அதுக்கு எதிராக போராடினது திமுகன்னு இருந்துச்சு, இப்ப திமுகவும் காங்கிரஸும் தான் கூட்டணியில இருக்கு. அவர் கேட்கிறாப்ல, உண்மையாவே அவருக்கு இந்த மொழி போராட்டம்னா என்னன்னு கொஞ்சம் ஏதோ லைட்டா வந்து சினாப்சிஸ் வந்த உடனே என்னன்னு தேடி பார்த்திருக்காரு கூகுள்ல. காங்கிரஸும் டிஎம்கே தான் கூட்டணி இருக்கு, எப்படின்னே அவர் புரியலையா. அப்ப இவ்வளவு அட்டூழியம் பண்ண அயோக்கியத்தனம் பண்ணவங்களோட நீ கூட்டணியில் இருக்கன்னு சொல்லி திமுக பத்தி கேள்வி கேட்கிறாரு. அது வேகம் கொடுத்துங்க திமுக காரர்களே. மொழியை திணித்த, உன் மொழியை மதிக்காம உன் மொழியை அழிக்க பார்த்த, உன்னோட அடையாளத்தை அழிக்க பார்த்த, அவர்களுக்காக உயிரெல்லாம் தியாகம் பண்ணி 500 மாணவர்களுக்கு மேல 500 மக்களுக்கு மேல இறந்து எத்தனையோ பேர் வந்து அந்த போராட்ட காலகட்டத்துல பெரிய அளவு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஒரு பெரிய அடக்குமுறை வந்து தமிழர்கள் சந்தித்தார்கள். நான் சொல்றேன், ஒரு 500 பேரை சாகடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்ல. எங்க ஸ்டெர்லைட் போராட்டத்துல 17 பேரை வந்து கொண்டது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனதுல ரணமாக்குது. அதோட பெரிய 17 பேரு எவ்வளவு ரணமா இருக்கு இன்னைக்கு. 500 பேரு எவ்வளவு பெரிய ரணமா இருந்திருக்கா இன்னைக்கு. இவ்வளவு ரணமான வரலாறு இது. அந்த ரணமான வரலாறுல வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து டியூட் அந்த இது, அது தெலுங்கு பொண்ணு ஏன் உனக்கு தமிழ் பொண்ணே கிடைக்கலையா? ஒரு தமிழ் பொண்ணை லவ் பண்ண மாதிரி காட்ட வேண்டியதானே? எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல வந்து தெலுங்கு தெலுங்கு தெலுங்கு, எதுக்கு இந்த தெலுங்கு, இத்தனை தெலுங்கு மயமாக்கி வச்சிருக்கு. சரி, தமிழுக்காக மக்கள் போராடினாங்கிறத கூட வாயில வாழ்க தமிழ் சொல்ல தெரிஞ்சவன் பிராமியா. அந்த தமிழ் பிராமின் கூட 2000 வருஷம் பழமையானது. என்ன 2000 வருஷம் பழமையானது? தமிழ் மொழி பழமையான மொழி, அதோட எழுத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு கல்வெட்டுகள்ல கிடைக்குதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியாத தெலுங்கர்கள், ஏத்துக்க முடியாத பெங்காலிகள், ஏத்துக்க முடியாத கன்னடர்கள் என் மொழிக்காக வந்து போராடினான்னு சொன்னா நான் மயிரை ஏத்துக்கணுமா? இதை நீ வந்து தமிழ் மொழி அப்படின்னு எழுதிட்டு தமிழ்ல பச்சை குத்துனா சிவகார்த்திகேயன் ஏத்துக்க மாட்டான். ஆனா இவனுங்கெல்லாம் எனக்காக போராடினாங்கன்னு சொன்னா நான் மட்டும் வேற சுப்பி ஏத்துக்கணும்.